கைலாயத்துல சிவனுக்கு சேவை செஞ்ச புட்பதந்தன் மாலியவான், இந்த ரெண்டு சிவகணங்களும் தங்களுக்குள்ள யாரு அதிகமா சேவை செய்யறா அப்படிங்கிற போட்டி வந்துரும். ஒரு கட்டத்துல ரெண்டு பேருக்கும் அதுவே பிரச்சனையாகி ஒருவரை ஒருவர் சிலந்தியாகவும் யானையாகவும் பிறக்கும்படி சபிச்சுக்குவாங்க. இதனால மாலியவான் சிலந்தியாகவும் புட்பதந்தன் யானையாகவும் பிறப்பான். இந்த ரெண்டு பேரும் இத்தலத்து இறைவனை வழிபடுவாங்க. அப்பவும் இந்த ரெண்டு பேருக்கும் போட்டி தான். ஒரு கட்டத்துல சிலந்தி யானையோட தும்பிக்கைக்குள்ள போய் அதனால யானை வழி தாங்காம தும்பிக்கையை ஓங்கி தரையில போட இதுல ரெண்டு பேருமே இறந்துருவாங்க. இதுல சிவபெருமான் யானைக்கு மட்டும் முத்தி கொடுத்துருவாரு. ஏன்னா சிலந்தி யானையை கொல்ல முயற்சி பண்ணதுனால மீண்டும் பிறக்கும்படி செஞ்சிருவாரு. அந்த சிலந்தி சோழ மன்னர் சுபவேதர் கமலாவதிக்கு மகனாக பிறக்கிறாரு. இவரே கோச்செங்கட் சோழ மன்னர். இந்த மன்னர் தான் முற்பிறவி பயனால யானைகள் புக முடியாதபடி சிவனுக்கு 70 மாட கோவிலை கட்டுறான். அதுல முதல் கோவில் தான் இந்த திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில். இப்போ இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு என்ன அப்படின்னு பார்ப்போம். சிவன் கட்டளைப்படி ஒரு முறை அம்பிகை பூலோகத்துல மானிட பெண்ணா பிறக்கிறாங்க. அப்போ காவிரி நீர்ல லிங்கம் பிடித்து வழிபடுறாங்க. சிவன் அந்த லிங்கத்துல எழுந்தருளி காட்சியளிக்கிறாரு. அம்பிகையால நீர்ல லிங்கம் உருவாக்கப்பட்ட தலம் அப்படிங்கிறதுனால இது பஞ்சபூத தலங்கள்ல நீர்த்தலம் ஆனது. நாவல் மரத்துக்கு ஜம்பு அப்படிங்கிற பெயரும் இருக்கு. அம்பிகையால் அமைக்கப்பட்ட அந்த நீர்லிங்கம் இந்த மரத்துக்கு கீழே இருந்துச்சு. பக்தராகிய ஜம்பு என்ற முனிவர் இந்த சிவலிங்கத்தை வேண்டி தவம் இருக்காரு. சிவன் அவருக்கு முன்னாடி காட்சி கொடுத்து ஜம்புவுக்கு முக்தியும் கொடுக்கிறாரு. அதனால இஸ்வாமிக்கு ஜம்புகேஸ்வரர் என்ற பெயர் வந்துச்சு. இப்போ சித்தரா வந்த சிவனை பத்தி பார்ப்போம். மதுரையில சிவன் சித்தரா வந்த மாதிரி இங்கேயும், அதாவது திருவானைக்காவலிலும் சிவபெருமான் சித்தரா வந்து திருவிளையாடல் பண்ணியிருக்காரு. இந்த பகுதியை ஆண்ட மன்னன் கோவிலோட 5ஆம் பிரகாரத்தை கட்டுறான். அப்போ போர் செய்யற சூழல் வருது. ஆனா மன்னனுக்கு போர் செய்யறதுல மனசு லயிக்கல. அதனால சிவனை வேண்டான். அப்போ சிவன் விபூதி சித்தரா வந்து பிரகாரம் கட்டுற வேலை எல்லாத்தையும் முடிக்கிறாரு. இதை அறிந்த மன்னன் சிவன் கட்டிய மதில் திருநீற்றான் திருமதில் அப்படின்னும் பிரகாரம் விபூதி பிரகாரம் அப்படின்னு இன்றும் அழைக்கப்படுது. விபூதி சித்தருக்கு பிரம்ம தீர்த்த கரையில சந்நிதி இருக்கு. இதுதான் திருவானைக்கோவிலோட ஸ்தல வரலாறு. இதோட தொடர்ச்சிய அடுத்த பதிவுல பார்க்கலாம். ஓம் நம சிவாய.